ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 25 வருஷம் நம்ம வந்து வாழ்க்கையில எப்படி வாழ்ந்திருக்கிறோம். ஸோ என்ன மாரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அந்த டைம்ல எடுத்திருந்தோம்னா, இப்ப உள்ள நம்மளோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கும். ஸோ நம்ம அத தான் பார்க்க போறோம். என்ன சார் 25 வருஷம்ன்றீங்களே, அப்போ ஒரு ரீவைண்ட் பட்டன் மாரி இருந்துச்சுன்னா, ரீவைண்ட் பண்ணிடலாமா? அப்படின்ட்டுலாம் தோணும். கண்டிப்பா அத நான் ரீவைண்ட் பண்ணி தான் காட்டப் போறேன். ஸோ இந்த 25 வருஷம், கடந்த 25 வருஷம் நம்ப என்ன வாய்ப்புகள நம்ப இழந்திருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு போக வேண்டிய நாம, நம்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு கைடன்ஸ் இல்லாம, ஒரு கரெக்ட்டான ஒரு லீடர்ஷிப் இல்லாம, கரெக்ட்டான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம, நம்ப எந்த நிலைமையில இப்ப இருக்கிறோம். ஸோ அப்ப நம்ம அத பண்ணியிருந்தோம்னா, எப்படி ஆகியிருப்போம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் அ ரீவைண்ட் பட்டன்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. ஸோ இப்பயும் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்ப நம்ம எடுத்தா எந்த அளவுக்கு போவோம்? எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும்? அடுத்த ஒரு 5 வருஷத்துல நம்ம எந்த இடத்துல இருப்போம்? அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் உங்கள் ஹரி. நீங்க பார்த்துக் கொண்டிருப்பது புக் ப்ராஃபிட் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபிரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி நம்மளுக்கு வந்து ரீவைண்ட் பட்டன்லாம் கிடையாது. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டாஃபோர்ஸ்ல வந்து எல்லாருமே 12 ஸ்லாட் அச்சீவ் பண்ண போறோம். ஸோ 12 ஸ்லாட் அச்சீவ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை வி வாண்ட் வை வி வாண்ட் யூ டூ அச்சீவ் 12த் லெவல். 12 ஸ்லாட் நீங்க ஏன் கம்ப்ளீட் பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணா என்ன கிடைக்கும்? அதுல என்ன இருக்கு? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த ஒரு 25 வருஷம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நம்ம ஒரு வழிகாட்டுதல் இல்லாததுனால நம்ம என்னத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம். இல்ல நம்மளுக்கு தெரியாம போயிருக்கு. அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து என்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறோம், இல்ல நம்மளுக்கு அறியாமை, தெரியாமை எல்லாமே போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2000 எடுத்துப்போம். ஏன் 2000 நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த 2000 தான் பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து ஒரு 80ஸ் கிட்ஸ் அப்படின்றதுனால 2000 அப்படின்னும்போது ஒரு 20 வயசு இருக்கும். ஸோ அப்பதான் எல்லாமே வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ சில பேர் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு 5 வருஷம் வேலைக்கு போயிருந்திருப்பாங்க. இருந்தாலும் இது எல்லாருக்குமே அப்ளை ஆகும். இப்ப ஒருத்தர் வந்து ரிட்டயர்ட் ஆயிருந்தாலும் சரி, இல்ல இப்ப ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லன்னா இப்பதான் நீங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த உங்களோட ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி. இது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யாரும் ஹிஸ்டரிய மாத்த முடியாது. அதே மாரி ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னுவாங்க. இதே தான் வந்து இப்போ கடந்த ஒரு 20 வருஷம் நடந்த விஷயம் தான், அடுத்த ஒரு 20 வருஷம் நடக்க போகுது. ஸோ 2000த்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில வில்லிவாக்கத்துல வந்து ஒரு அரை கிரவுண்டோட விலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருந்தது அப்படின்னா, ஒரு 9,00,000 இருந்தது. இப்ப அதே அரை கிரவுண்ட் வில்லிவாக்கத்துல கோடிக்கணக்குல போகும். அது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். சோ, அப்ப அந்த டைம்ல நம்ப அத வாங்கணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மிஸ் பண்ணியிருப்போம். இல்ல தெரியாம போயிருப்போம். அந்த நேரத்துல நம்மளுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லாம கூட இருந்திருக்கும். அடுத்தது கோல்டு, தங்கம். 2000த்துல பார்த்தீங்கன்னா, 10 கிராம் கோல்டு வந்து 4,400 ஆமா. 1 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா, 440 சோ அந்த ரேஞ்சுல இருந்துச்சு. அப்ப நம்ம எத்தனை பேர் வந்து கோல்ட வாங்கி நம்ம வீட்ல சேர்த்து வச்சோம். அப்புறம் 2010ல பார்த்தீங்கன்னா, 10 கிராம் வந்து 18,500 தான். அப்ப எத்தனை பேர் நம்ம வாங்கணும்? சோ இத வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து அந்த சேவ் பண்ற விஷயம், ஆ சேவிங்ஸ் அதுவும் வந்து ஒரு அசெட்டா வாங்கி வைக்கிற விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாமயே போயிடுச்சு. சோ அத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம போய் கோல்டு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல தான் இருக்கு. ஒரு 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 சவரன் தங்கம் வாங்கணும்னா லட்சக்கணக்குல இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துல 2010ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின். ஸோ 2010ல பிட்காயின் வரும்போது அதோட விலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 சென்ட். நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5ன்னு சொல்லலாங்க. 2010ல பிட்காயின் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நெறைய பேருக்கு இந்த பிட்காயின்ற விஷயம் தெரியாம இருந்திருக்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. "அப்பா அது மாரி ஒரு பிட்காயின், ஒரு கிரிப்டோ கரன்சின்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க வாங்கி வச்சீங்கன்னா, அது 1000 கணக்குல போகும்." அப்படின்னு சொல்லும்போது, யாரும் வந்து அத நம்பாம இருந்திருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வளர்ந்த விதம், நம்ப படிச்ச படிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான். ஒரு புதுசா ஒரு ஒரு விஷயம் வருது அப்படின்னும்போது, நம்மளுக்கு அது மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. அப்ப வந்து ரூ. 5ன்னு ஒரு விஷயத்த வந்துச்சு. ஒரு பிட்காயின் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுப்பா. என்னங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளே வந்து நம்மளால வந்து பெரிய அளவுக்கு விக்க முடியல. வாங்கி போட்டு உக்காந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள்ன்னு சொல்றீங்க. கிரிப்டோ கரன்சின்றீங்க. மெய்நிகர் நாணயம்னு சொல்றீங்க.
இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை நம்ம விட்டுட்டோம். சரி, இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கணக்கு போடுறேன். அதே 2010ல ஒரு பிட்காயினோட விலை பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசு 5 ரூபாங்க. நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கி போறீங்கன்னு வச்சுக்கோமே அந்த டைம்ல. சார் 50,000 ரூபாய் 2010லயே பெரிய காசாச்சே சார். சரி, ஒரு 5,000 ரூபாய்க்கு. இல்ல சார், 5,000 ரூபாய்க்கெல்லாம் எப்படி சார் போடுறது? சரிங்க, ஒரு 500 ரூபாய்க்குங்க. ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க பிட்காயின் அந்த டைம்ல வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு 100 பிட்காயின் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த 100 பிட்காயினோட விலை, ஒரு பிட்காயினோட விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2010லயே 2020ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது எங்க போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $68,000 கிட்ட போயிடுச்சு. சோ நான் அவ்வளவுதான் எடுக்கல. இப்ப வந்து நான் என்ன கணக்கு வைக்கிறேன்னா, ஒரு பிட்காயினோட விலை பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய். இப்ப நம்ம கிட்ட எவ்வளவுங்க இருக்கு? 100 பிட்காயின் இருக்கு. அப்ப 100 பிட்காயின் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் இருந்திருக்கும். சோ அப்ப நம்ம சொல்லும் போது நம்ம செய்யல. அதே மாதிரி நம்மளுக்கு தெரியாமையே போயிடுச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அது மேல நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதான். அந்த டைம்ல சும்மா விளையாட்டுத்தனமா ஒரு 500 ரூபாய்க்கோ ஒரு 1000 ரூபாய்க்கோ வாங்கி போட்டவங்க இன்னைக்கு வந்து கோட்டீஸ்வரரா இருக்காங்க. ஸோ 2010 நம்ம விட்டுட்டோம். ஸோ ரீவைண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 2022ங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம். அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா, டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா அழகா வந்த ஒரு பிசினஸ் தான் வந்து நம்மளோட மெட்டாஃபோர்ஸ். ஸோ மெட்டாஃபோர்ஸ் 2022ல வரும்போது ஒரே ப்ராடக்ட் இருந்தது. என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, டாக்டைல் அப்படின்னு இருந்துச்சு. அந்த டாக்டைல் வந்து கம்யூனிட்டி பில்டிங். சோ இதுலயும் நிறைய பேர் அப்படிதான். என்னங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயமா இருக்கு. என்னமோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்றீங்க. இது வந்து ஆளு சேர்க்கிற பிசினஸ் அது இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இருந்தாலும் சில பேர் வந்து நம்பிக்கையோட இந்த பிசினஸ் எடுத்தாங்க. எடுத்து ஒரு லெவல் ஆக்டிவேட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்து எஸ்எஃப்சி அப்படின்ட்டு ஒரு டோக்கன் கிடைச்சது. நம்மளுக்கு தெரியலங்க. அப்ப இந்த எஸ்எஃப்சி டோக்கனோட மதிப்பு என்ன? இதனால என்ன கிடைக்கும்? என்னைக்குமே நம்மளுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயா கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அதோட மதிப்பு மரியாதை தெரியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ $5 கொடுத்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 எஸ்எஃப்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் 10 $10 போடும்போது ஒரு 10 எஸ்எஃப்சி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட வேலட்ல வந்து உக்காந்துட்டே இருந்துச்சு இந்த எஸ்எஃப்சி. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், என்ன நடக்கும் அப்படின்ன போது லேடோ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, என்எஃப்டி ராயல்டி இன்கம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,500 எஸ்எஃப்சி உங்ககிட்ட இருந்தால் போதுமானது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெவல் என்எஃப்டியோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட்டருக்கு போயிடுவீங்க. சூப்பர்வைசருக்கு வந்து 10,500 எஸ்எஃப்சி, மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா 31,500. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் கொடுத்தாருங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்எஃப்டில மொத்தமா உங்களுக்கு வந்து 7 விதமான ராயல்டி இன்கம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்ஸ் அது வரைக்கும் இருக்கு. 10% இருந்து ஸ்டார்ட் ஆகி 25% வரைக்கும் இருந்துச்சு. அப்பயும் அதே மாதிரி தான். என்ன இது என்னமோ என்எஃப்டி நான் பஞ்சபிள் டோக்கன் அப்படின்றாங்க. தலைமுறை வருமானம்ன்றாங்க. மாசம் மாசம் வரும்ன்றாங்க. நாங்க இது வரைக்கும் கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசுன்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து இப்பெல்லாம் பென்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் எப்படி கொடுப்பாங்க? இதெல்லாம் வந்து ஆன்லைன் பிசினஸ் ஆச்சே அப்படின்ட்டு அப்படியே ஒரு பேச்சு இருந்தது. அப்பயே நம்ம வந்து 12th ஸ்லாட் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணாம, சரி வந்த வரைக்கும் பார்ப்போமே. சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா இருந்தாச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து 3 ஆக்டிவேட்டர். இப்ப 3 ஆக்டிவேட்டர் சேர்ந்துச்சுன்னா ஒரு சூப்பர்வைசரா மாறும். அதே மாதிரி 3 சூப்பர்வைசர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அது நீங்க ஒரு மேனேஜர் என்எஃப்டியா மாத்தலாம். அதே மாதிரி 3 மேனேஜர் என்எஃப்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அதை வச்சு ப்ரோ மேனேஜர் என்எஃப்டியா மாத்தலாம். சரி சார் இதெல்லாம் மாத்தியாச்சு. என்ன சார் வந்துச்சு? டிசம்பர் மாசம், ஜனவரி மாசத்துல இருந்து நம்மளுக்கு அதுல இருந்து இன்கம் வர ஆரம்பிச்சது. எவ்வளவு வர ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே மெட்டாபோர்ஸ்ல உலகத்திலேயே இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் என்எஃப்டி எவ்வளவு பேர்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1,37,756 பேர்கிட்ட இருக்குதுங்க. ஜஸ்ட் என்எஃப்டி. அததான் நம்ம பம்ப் பண்ணி லெவல் மூவ் பண்ணுவோம். லெவல் 1 ஆக்டிவேட்டர்ன்ற லெவல் 1ல இது வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 31,327 பேர் இருக்காங்க. லெவல் 2ல 6,476, லெவல் 3ல 701, லெவல் 4ல 121, லெவல் 5ல 25 பேர் இருக்காங்க. லெவல் 6ல 6 பேரு, லெவல் 7ல அதுதான் அந்த மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மக்கள் தான் இருக்கிறாங்க உலகத்திலேயே மெட்டாஃபோர்ஸ்குள்ள. சரி, அவங்களுக்குலாம் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவேட்டர் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட்டர்ல இருக்கவங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட $50 வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி சூப்பர்வைசர் லெவல் போனவங்களுக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 150ல இருந்து $160 கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் ப்ரோ மேனேஜர்ன்றவங்களுக்கு
எவ்வளவு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மாதம் கிட்டத்தட்ட ஒரு $12,000 இருந்து $11,000. யோசனை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அந்த டைம்ல நம்ம ஒரு 12th லெவல் அடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து 20,475 எஸ்எஃப்சி கிடைச்சிருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 3,500 3,500 சொல்லிட்டு 3 ஆக்டிவேட்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த 3 ஆக்டிவேட்டர் ஒன்னா சேர்த்தோம்னா ஒரு சூப்பர்வைசரா மாறிட்டு இருக்கும். ஸோ அது தனியா இருக்கு, 10,500 அது தனியா இருக்கு. மீதி இருக்கிற காசுக்கு மறுபடியும் ஒரு 3 ஆக்டிவேட்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம கையில என்ன இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் என்எஃப்டியும் 3 ஆக்டிவேட்டர் என்எஃப்டியும் நம்ம கிட்ட இருந்திருக்கும். அப்ப நம்மளுக்கு மாதம் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு $300 கிடைச்சிருக்கும். இப்போ $300 நம்ம ஊர் காசு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000 இருந்து ஒரு 29,000 வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த டைம்ல ஒரு 17 லட்சம் 17.5 லட்சம் வச்சுப்போம். 17.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியும் ஒரு 12 ஸ்லாட் அடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு மாதம் ஒரு 30,000 லைஃப் லாங் வந்துட்டே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 2%ங்க, மாசம் 2%. அப்ப வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24%. அப்போ வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க 2022ல இருந்து. ஓகே, சோ ஆக்டிவேட்டர் எவ்வளவு ஆக்டிவேட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். சூப்பர்வைசர், மில்லியனர்ஸ் கிளப் 2 பேர் தான் இருக்காங்க. நேத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10 2024 நேத்து மட்டும் அவங்க எவ்வளோ ராயல்டி போனஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $25 லட்சம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேருக்கு? 38,632 பேருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி சார், அப்போ ராயல்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ராயல்டி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் $2,30,00,000 கொடுத்துருக்காங்க. ராயல்டி என்எஃப்டி போனஸா கொடுத்துருக்காங்க. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம அந்த காலத்துல சிம்பிளா இருந்துச்சு. ஆனா வந்து நம்மளுக்கு தான் சொன்னனே, சிம்பிளா ஒரு விஷயம் இருந்தா நம்மளுக்கு வந்து அதோட மதிப்பும் மரியாதையும் தெரியாம போயிடுச்சுன்ட்டு. சோ அந்த டைம்ல அப்படி ஆயிடுச்சு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 38,632 மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நானும் வாங்கிட்டு இருக்கிறேன். சோ அதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அடுத்தது 2023 2023ல என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யுனைட்வர்ஸ் வந்துச்சுங்க. ஸோ இந்த யுனைட்வர்ஸ் என்ன பண்ணாங்க, யுனைட்வர்ஸ்ல யாரெல்லாம் உள்ளுக்குள்ள டயர் ஆக்டிவேஷன் பண்றாங்களோ மொத்தம் 9 டயர் இருக்கு. ஸோ $100 ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 9 டயர் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த யுனைட்வர்ஸ் வாங்கும் போதே உங்களுக்கு வந்து காயின் செட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபோர்ஸ் காயினும் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி யுனைட்வர்ஸ்ல நம்மளோட டீம் மெம்பர் யாரெல்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணாங்களோ அது மூலியமாவும் நம்மளுக்கு ஃபோர்ஸ் காயின் கிடைச்சிது. ஸோ ஒரு 2023 ஏப்ரல் மாசம் ஃபோர்ஸ் காயின் வர ஆரம்பிச்சுது. அப்ப அந்த ஃபோர்ஸ் காயினோட விலை பாத்தீங்கன்னா 25 சென்ட். 25 சென்ட் அந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024 ஏப்ரல் மாசம் அந்த ஒரு வருஷத்துல 25 சென்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஃபோர்ஸ் காயின் $2.78 வந்து அப்படியே அழகா ரைஸ் ஆயிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோர்ஸ் டெக்ஸ் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச், ஃபோர்ஸோட சொந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணும்போது அதோட விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $30 வரைக்கும் போயிட்டு இப்ப வந்து $8, $9, $10 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பாச்சே சார், இதையும் விட்டுட்டோமே, என்எஃப்டியை தான் விட்டுட்டோம், ஃபோர்ஸ் காயினும் நம்மளுக்கு வந்து எவ்வளவுங்க என்ன ரேட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ஸ் காயின் வந்து $22. பிட்காயின் வந்து ஸ்டார்டிங்ல $5 இருந்துச்சு, அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். $5 முன்னாடி பிட்காயினுக்கு வேல்யூவே இல்லை, வெறும் $0. சும்மா கேம் ஆடும்போது கொடுத்தாங்க. இப்ப நம்மளோட ஃபோர்ஸ் காயின் லான்ச் பண்ணும் போதே, நம்ம யுனைட்வர்ஸ் லான்ச் பண்ணும்போது $22 பண்ணாங்க. அந்த டைம்ல நம்ம சும்மா ஒரு $1,00,000 2023 தானே, $1,00,000 நம்ம கையில இருந்திருக்கும். அப்ப அந்த $1,00,000 நம்ம வந்து ஃபோர்ஸ் காயின் அப்ப வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4,545 ஃபோர்ஸ் காயின் கிடைச்சிருக்கும். இப்ப அதோட ரேட், கரண்ட் ரேட்டை நான் எடுத்திருக்கேன், $9. $9 அப்படின்னும் போது ஒரு ஃபோர்ஸ் காயினோட விலை பாத்தீங்கன்னா $855 நம்ம ஒரு காசு. அப்ப 4,545 ஃபோர்ஸ் காயின் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட அசெட் வேல்யூ எவ்வளவா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 38,85,975 அதுவா இருந்திருக்கும். இப்ப கரண்ட் பிரைஸ் சரி, அப்போ $8 இருக்குமா? ஆனா $8 இருக்காது, அது ஏறிட்டே போகுது. இப்ப அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதுலதான் ஃபோர்ஸ் காயின்ன்றது நம்மளோட கம்யூனிட்டி காயின். இப்போ மெட்டாஃபோர்ஸ்குள்ள எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய காயின் வந்து ஃபோர்ஸ் காயின். நம்மளுக்கு வந்து டாயை வச்சு நம்ம டாக்டில் பண்ண போறோம். ஆனா ஃபோர்ஸ் காயினை வச்சுதான் யுனைட்வர்ஸ்குள்ள மெட்டாவர்ஸ்குள்ள எல்லாமே நம்மளுக்கு நடக்க போகுது. அப்ப $8 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா $10 மாறும், $50 மாறும், $100 மாறும், $1,000 மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு $1,000 பாத்துக்குங்க, கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு காசு $1,00,000 வச்சுப்போமே.
அப்ப உங்ககிட்ட 4545 ஃபோர்ஸ் காயின் இருக்குன்னா அப்போ 1,00,000 ரூபாய் அப்படின்னா எந்த அளவுக்கு போகும் பாத்துக்கோங்க. ஸோ இப்பயும் சொல்றேன், அவசரப்பட்டு இதெல்லாம் வந்து யாரும் வந்து நல்ல ரேட் வந்துருச்சு அப்படின்ட்டு தயவு செய்து விற்காதீங்க. நீங்க எவ்வளவு நாள் இதை வச்சுட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதை விலை ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் காயின் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் டிரான்சாக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி 60 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு 30 நாள்ல. கடந்த 30 நாள்ல டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா வாங்குறது விற்கிறது. ஸோ ஒருத்தர் வாங்குறாரு, தேவைன்றவங்க வாங்குறாங்க, காசு வேணும்னு நினைக்கிறவங்க அதை விற்கிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 60 லட்சம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு நம்ம ஃபோர்ஸ் காயின்ல. அதே மாதிரி ஃபோர்ஸ் காயின் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு முன்னாடி ஃபோர்ஸ் காயின் வந்து ஒரு 8,000 பேர்கிட்ட தான் இருந்துச்சு. இப்ப 40,000 பேர் ஃபோர்ஸ் காயின் வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. சப்ளை அவ்வளவுதான். சப்ளை இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது. ஆல்ரெடி பேர்ன் எல்லாம் பண்ணியாச்சு. சப்ளை இன்க்ரீஸ் ஆகாது. டிமாண்ட் கிரியேட் ஆக 40,000 மக்கள் வந்து ஃபோர்ஸ் காயின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு 4 லட்சம் பேர் ஃபோர்ஸ் காயின் வேணும்னு நினைக்கும் போது இது யார்கிட்ட இருந்து வாங்க முடியும்? 4 லட்சம் பேருக்கு ஃபோர்ஸ் காயின் வேணும்னா இந்த 40,000 மக்கள் கிட்ட தான் அதை வாங்க முடியும். அப்ப அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. அந்த ரேட் ஏற 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 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் காயின் விலை மேல ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதனால வந்து இதுக்கு முன்னாடி நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், 22 ரூபாய் இருக்கும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட தேவையில்ல. இப்போ இதோட விலை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு $9 $8 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்பயும் நம்ம அதை வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, சரி. இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி. அது நம்ம ஹிஸ்டரியை மாற்ற முடியாது. அப்போ அது டைம் டிராவல் மாதிரி பின்னாடி பக்கமா போய் இப்போ நான் வந்து பிட்காயினை வாங்க முடியுமா, ஃபோர்ஸ் காயினை வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் படத்துல தான் பார்க்க முடியும் டைம் டிராவல்லாம். நம்மளுக்கு மெட்டாஃபோர்ஸ்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. மெட்டாஃபோர்ஸ்குள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. எப்படி வந்து முன்னாடி எஸ்எஃப்சி அப்படின்ட்டு ஒரு டோக்கன் கொடுத்தாங்களோ இப்ப டிஆர் டோக்கன் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து டிஆர் டோக்கன் எப்ப வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். அதனால வந்து 12th ஸ்லாட் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு 20,475 டிஆர் டோக்கன் கிடைக்கும். இந்த டிஆர் டோக்கன் நாளைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் காயின் வச்சிருக்கீங்களோ அதுக்கு 1:1 ஃபோர்ஸ் காயின் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதுக்கு இந்த டிஆர் டோக்கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா லாயல்டி டோக்கன், கேஷ்பேக் டோக்கன். நம்மளுக்கு மெட்டாஃபோர்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டைல் கூட்ஸ், காஸ்மெட்டிக் கூட்ஸ் வந்துடுச்சு. அடுத்தது என்ன வரப்போகுது? ஷூஸ் வரப்போகுது. அடுத்தது டீ வரப்போகுது, ஹெர்பல் டீ அந்த மாதிரி விஷயம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜுவல்லரி வரப்போகுது, கிளாத் வரப்போகுது, ட்ரெஸ் வரப்போகுது. அந்த 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 ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி ட்ரெஸ் மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் நீங்க ஒருத்தர் போட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஏஆர் கிளாஸ் விஆர் கிளாஸ் போட்டுட்டு உங்களை பார்த்தாருன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு ரெக்க முளைச்சா மாதிரி தெரியும். ஒரு விங்ஸ், பெருசு விங்ஸ், அந்த ஏஞ்சல் எல்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வரப்போகுது. நிறைய விஷயம் போறப்போ சரி சார் இதெல்லாம் வரட்டும், எனக்கு இதுல என்ன பிரயோஜனம்? நீங்க வாங்கும்போது இப்ப நீங்க ஒரு 12th ஸ்லாட்ல இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 10ல இருந்து 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நம்ம டீம்ல இருக்க மக்கள் வாங்கும்போது அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு 10ல இருந்து 30% உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இதுவே நீங்க 12th லெவல்ல இருக்கீங்கன்னும் போது உங்க டீமோட டோட்டல் டர்ன் ஓவர்ல இருந்து உங்களுக்கு 20% கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கூட்ஸ் வந்துடுச்சு. இப்போ லாயல்ட்டி கேஷ்பேக் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த டிஆர் டோக்கன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம இந்த 25 வருஷம் நம்ம விட்டதை, 25 வருஷம் நம்ம பிழை பண்ணதை, 25 வருஷம் நமக்கு தெரியாம இருந்த விஷயம் இப்ப நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நம்ம வந்து பொறுமையா இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் 25 வருஷம்னா நம்மளுக்கு வந்து 55 வயசு 60 வயசு ஆயிடும். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இப்ப டைம் கிடையாது. அடுத்தது ஃபோர்ஸ் காயின். இப்போ ஃபோர்ஸ் காயின் நமக்கு வந்து 2 விதமா நீங்க ஃபோர்ஸ் காயினை சேகரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் டெக்ஸ்ல போய் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு ஃபோர்ஸ் காயினை வாங்கலாம். இல்ல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. எப்படி அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா யுனைட்வர்ஸ். நீங்க யுனைட்வர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்க டீமை நீங்க யுனைட்வர்ஸ் ஆக்டிவேட் பண்றது மூலியமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும். ரெண்டாவது எனர்ஜி கிடைக்கும் அதுல இருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு குவாண்டம் ஓர் அப்படின்னு ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த குவாண்டம் ஓரை நீங்க ஹோல்ட் பண்ணி பிட் ஃபோர்ஸா மாத்தலாம். இல்லைன்னா அந்த குவாண்டம் ஓரை நீங்க வந்து டை இல்லைன்னா ஃபோர்ஸ் காயினுக்கு நீங்க செல் பண்ணலாம். அதுவும் நம்மளுக்கு வருமானம் தான். அதே மாதிரி இந்த குவாண்டம் ஓரை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இது அடுத்தது பிட் ஃபோர்ஸா மாறும். ஸோ பிட் ஃபோர்ஸோட வந்து மைனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஸோ அதனால வந்து ஃபோர்ஸ் காயினோட பல மடங்கு அதிகமா இருக்கும் இதோட பிட் ஃபோர்ஸோட விலை. இந்த பிட் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு மெட்டாவர்ஸ்க்குள்ள எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த பிட் ஃபோர்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிட் ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம வாங்குவோம்.
அப்ப இந்த பிட் ஃபோர்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேகரிச்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். இந்த பிட் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஃபோர்ஸ் காயின்ல தான் கன்வர்ஷன் இருக்கும். ஆனா ஒரு பிட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எத்தனை மடங்கு ஃபோர்ஸ் காயினா இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அது வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகி வெளியில வரும்போது தான் அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 வருஷம் விட்டுடுங்க. நம்மளுக்கு வந்து அது ஹிஸ்டரியாவே இருக்கட்டும். நம்ம செஞ்ச தவறு, நம்ம விட்டது, நம்மளோட அறியாமை அதெல்லாம் இப்ப நம்ம தெளிஞ்சு வெளியில வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க போறதில்ல. அடுத்த இன்னும் 25 வருஷம் நமக்கு தேவை கிடையாது. அடுத்த 5 வருஷம் போடும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு டீம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு அருமையான பொக்கிஷமான நம்ம லீடர்ஸ் நம்ம கையில கிடைச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஆர் இருக்கு, உங்களுக்கு வந்து கேஷ்பேக் டோக்கன் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் காயின், இதெல்லாம் வந்து தலைமுறை வருமானம் வரக்கூடிய விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டாக்டைல்ல டீம் பில்ட் பண்றது மூலியமா நமக்கு டெய்லி இன்கம் வரப்போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து வில்லிவாக்கத்துல ஒரு இடத்த வாங்கி போட்டு நாங்க வீடு கட்டி அதை வாடகை விட்டுருந்தேன்னா மாதம் மாதம் ஒரு வருமானம் வந்திருக்கும்ல. சோ அதே மாதிரி வந்து இப்ப நான் என்எஃப்டி நான் அப்பயே வாங்கி போட்டிருந்தேன்னா எனக்கு மாசம் மாசம் ஒரு 30,000 ரூபாயில இருந்து ஒரு மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் கிடைச்சிருக்கும்ல. இதெல்லாம் நம்ம விட்டோம். ஆனா இதை நம்ம இப்ப விடக்கூடாது. சோ அதுக்குதான் வந்து இந்த டிஆர் டோக்கன், ஃபோர்ஸ் காயின், குவாண்டம் ஓர், பிட் ஃபோர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த குவாண்டம் ஓர், பிட் ஃபோர்ஸ் அதே மாதிரி நம்ம டுவெல் ஸ்லாட் அடிக்கிறதுனால நம்மளுக்கு டோக்கன் எந்த அளவுக்கு கிடைக்கும், எந்த அளவுக்கு இன்கம் வரும், ஸோ அதே மாதிரி இனெட்வொர்க்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து பிட் ஃபோர்ஸ் கிடைக்கும், இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து நம்மளோட ஒரு ஐ ஓப்பனர், ஸோ கடந்த 25 வருஷம் எப்படி இருந்துச்சு, வரக்கூடிய 25 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க டீம் மெம்பருக்கு எல்லாருக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம வந்து எப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்துல நம்ம இருக்கிறோம்ட்டு எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.